ஹாய் B2B மசாலா யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ அளவு சீரக சம்பா ரைஸை ஊற வச்சுட்டேன். நம்ம பேஸ்ட்டை பிரித்து பார்த்தோம்னா இப்படி இருக்குது. குக்கரில் பேஸ்ட்டை பிரித்து ஊற்றிட்டு 1/2 கிலோ அளவு மட்டனை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வணங்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறம் 750 ml தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போட்டிருக்கு. இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும், பீஃபுக்கும் மட்டனுக்கும். இதே வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கனுக்கும் பிரியாணிக்குமா இருந்துச்சுன்னா இந்த 750 ml தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. அப்புறம் அந்த தண்ணியும் குடிச்சு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் போதுமா அப்படின்ட்டு. உப்பு காரம் போதும் அப்படின்னா அப்படியே அரிசி போட்டுக்குவோம். கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு ரைஸ் போட்டு நம்ம குக்கரில் வச்சு தம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். கடைசியில் தம்மில் வைக்கும்போது 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தம்மில் வச்சுக்கணும். இந்த மசாலா பேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டைலாகவும் கிடைக்கும். நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.